இதான் சரியான இடம். நான் அவளை இங்க இருந்து தான் கீழே தள்ளி விடுவேன். முதல்ல லைட் ஆஃப் பண்ணணும். போயிருக்கலாம்ல, பாரு ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடுச்சு. அப்படியா? ட்ரெஸ்ஸை மாத்திட்டியா? அப்படியே பிராச்சியோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. இதுதான் உனக்கு கடைசி ட்ரெஸ்ஸா இருக்கும். Are you okay? சாரி, அது ஹீல்ஸ் போட்டிருந்தனால கால் சறுக்கி விட்டுருச்சு. அதான் நான் உன் மேல விழுந்துட்டேன். ஐ ஹோப் உனக்கு ஒண்ணு இல்லைல்ல பிராச்சி? ரன்பீர், நீ என்ன மேல வர சொன்னியா? நான் எதுக்கு ஒண்ணு மேல வர சொல்லணும்? கீழே வெயிட்டர் சொன்னாரு. அட, அந்த வெயிட்டர் என்ன கூட ரன்பீர் மேல வர சொன்னதா சொன்னான். ஐ கெஸ் பார்ட்டில யாரோ நம்ம கூட பிராங்க் பண்றாங்க. நம்ம எல்லாருமே மேல வந்துட்டோம். ஆக்சுவலி என்கிட்டயும் ரன்பீரை யாரோ மேல கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ யாரு நம்மள இங்க மேல வர சொன்னது. வா பிராச்சி, இங்க எனக்கு எதுவும் சரியா படல. லெட்ஸ் கோ. மது, சொல்லு மது. அக்கா, நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ போய் சேர போறேன். நீங்க கொஞ்சம் திரும்பி வர முடியுமா? ப்ளீஸ் அக்கா, திரும்பி வந்துடுங்களேன் ப்ளீஸ். ஏன், என்னாச்சு? அவங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் என்னன்னு சொல்றது? ஏன்னா உங்க ஞாபகமா இருக்குன்னு சொல்லு. அக்கா, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குதுக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதாவது நான் இப்ப அங்க போறேன்ல, 15 நிமிஷத்துல வந்துருவேன். அக்கா போ. அக்கா இன்னும் அக்கா அப்படிதான் இன்னும். அக்கா, நான் உங்களை பார்க்கணும். மது, மது, நீ அழறியா? மது, இரு நான் திரும்பி வரேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நான் திரும்பி வரேன். பத்திரமா இரு, இதோ வந்துடுறேன். ஓகே? என்னம்மா ஆக்டிங் பண்ற? நிறைய டிவி பாப்பியோ? இந்த போய் சொல்றதெல்லாம் கூட ஓகே, ஆனா இந்த போலித்தனமான ஆக்டிங், எனக்கு இந்த போலித்தனமா நடிக்க பிடிக்காது. நீங்க ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கண்ணுல கற்பூரத்தை போட்டிருப்பேன். அது உண்மையிலேயே தண்ணி வந்திருக்கும். சரி, இந்த ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. இது டபுள் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. அப்புறம் இது கண்ணீர் வரலல்ல, சோ இதுவே போதும் உனக்கு. சரியா? நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப நல்ல சத்தம் போட்டு சரி. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. என் பேரன் இவகிட்ட சண்டை போடுறானா, இல்ல இவ என் பேரங்கிட்ட சண்டை போடுறாளா? அவன் இவகிட்ட சண்டை போடுறானா, இல்ல இவ அவன்கிட்ட சண்டை போடுறாளா? நீங்க கேள்வியே ஃபுல்லாவே கேக்கல. ரிஷி ரொம்ப வெறுப்பு கட்டுறானா இல்ல நான் கட்டுறேனா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆப்வியஸ்லி நீதான். இததான் நானும் சொன்னேன். நான் அப்பவே இவகிட்ட சொன்னேன், பிராச்சி ரொம்ப புத்திசாலி, அவகிட்ட கேப்போம், அவ உண்மையை சொல்லுவான்னு சொன்னேன். பிராச்சி, நீ இன்னைக்கு என்ன அழவிடுவியா? ஓ, என் சொல்லுக்குட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, ஓகே. ரிஷிதா பயங்கர சண்டை போடுவான், நீ சண்டையே போட மாட்டேன். சந்தோஷமா? அப்போ இதையே நீ முன்னாடியே சொல்லல? காமெடி பண்ற. திவாலி இல்ல. ஆனா ஜோக் ஹோலில தான் பண்ணுவாங்க, தீபாவளியில இல்ல. அப்படி யார் சொன்னாங்க? திவாலிக்கும் பண்ணுவாங்க. நான் பண்றேன் பாரு, நீயும் பண்ணு. அப்படின்னா நீ முன்னாடி தான் ஜோக் பண்ணியா இல்ல இப்பவும் ஜோக் பண்றியா? அப்ப இரு, இது என்னன்னா, இப்பதான் இவ பண்றா. முன்னாடி உண்மையதான் சொன்னா.
யார் இது? ரிலாக்ஸ், இவ என்னோட சிஸ்டர். இவளும் நம்ம கூட இந்த பிளான்ல இருக்கா. சஞ்சு, இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கு. ஓகே, உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? நான் உன்னோட டீம்ல இருக்கனா உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ உனக்கு என்ன தெரியாதோ அதை கேளு. இங்க பாரு, எல்லா சிசிடிவி கேமராவும் டிசபிள்ல இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா கீழ இருக்கிற டிவில கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த பார்ட்டில ஒரு வெயிட்டர் இருக்காரு. அவரும் இந்த பிளானுக்கு நமக்கு உதவியா இருப்பாரு. அந்த வெயிட்டர் இந்த பார்ட்டில உனக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வருவாரு. ஒன்னு ஆரஞ்சு, ஒன்னு பிளாக். அந்த ஆரஞ்சு கலரை நீ பிராச்சிக்கு கொடுக்கணும், பிளாக் கலரை நீ குடிக்கணும். அத குடிச்சதும் பிராச்சிக்கு மயக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் அவ கீழே விழுந்துருவா. ஒருவேளை அவளுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா அப்போ நீ அவளை இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க விடணும். அப்புறம் நீங்க அவளை கூட்டிட்டு வரும்போது யூ பிரிட்டன் லைக் அவ கையில இருக்க ட்ரிங்க்ஸ் உன் ட்ரெஸ்ல கொட்டிடுச்சு. அண்ட் நீ உன்னோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நீ சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கையில பிராச்சி ஒரு கையில ட்ரெஸ்ஸ வச்சுட்டு பண்ண முடியாது. அதுக்காக நீ பிராச்சிய விடணும். சோ அதுக்காக நீ அவளை பெட்ல ரெஸ்ட் எடுக்க விடணும். அஃப்கோர்ஸ் அவளும் கீழே விழுந்துருவா. அப்புறம் நீ உன்னோட பேட் பாடியோட அவ பக்கம் அவளை பெண்ட் பண்ணி நீ அவளை ரொமான்டிக்கா தூக்கு. டப் டப். அப்புறம் கீழே இருக்க டிவி கட் ஆயிடும். அப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாரும் அவ தப்பானவன்னு நினைச்சுக்குவாங்க. அவளோட பேரு கெட்டு போயிடும். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நீங்க எங்க? எனக்கு உன்னை தெரியும். பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சரி, மத்தவங்களாம் எங்க? அத அவங்க மத்தவங்க எல்லாம் நீங்க வந்துட்டீங்களாக்கா? பின்ன வந்துதானே ஆகணும். போன்ல அந்த அளவுக்கு அழுத, இப்ப இங்க வந்து பார்த்தா இவர் நிக்கிறாரு. இவர் எப்போ இப்படிதான். நீ அந்த அளவுக்கு பேசுவ, நீ எப்படி இவர் சொல்றதெல்லாம் கேட்ட? ஹாப்பி தீபாவளிக்கா. அப்புறம் உங்களை ஹாப்பியா பாக்குறதுக்கு இவர் சொன்னதும் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க இன்னும் மாறவே இல்ல. மாறக்கூடாதுல்ல. அங்க பாரு, பாவக்கா பறக்குது. அங்க பாரு. சரி சரி, போதும் போதும். செருப்பெல்லாம் வெளியே விடுங்க. இப்ப உள்ள வாங்க. ரங்கோலி எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கெடுத்துடாதீங்க. நான் இப்ப வந்துடுறேன். இவ எங்க கிடைச்சா? அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்லவ. சரி, அப்படியா? ஸ்லிப்பர் ஆனா எல்லாத்த விட நல்லவ என் பக்கத்துல இருக்காளே, பெஸ்ட் டாலி. என்ன லைட் போயிடுச்சு? ஆமா, அதுவும் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு எப்படி லைட் போச்சு? அச்சச்சோ, என்னோட ரங்கோலி. அது தெரியல. சாரி அக்கா, நான் பக்கத்துல போய் பார்த்துட்டு வரேன். நம்ம வீட்ல தான் லைட் இல்லையா, இல்ல எல்லா இடத்துலயும் போயிடுச்சான்னு. இத வந்துடுறேன். என்ன போயிட்டா? அவ செக் பண்ண போயிருக்கா. நம்ம வீட்ல மட்டும் தான் இல்ல, போயிருக்கா. நான் அத பத்தி பேசல. நான் லைட்ட பத்தி பேசுறேன். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? இவ்வளவு நல்ல வாய்ப்பு எப்படி ப்ராப்ளம்னு சொல்ல முடியும்? இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியா? உன்னை தானே ஜம் 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 தஞ்சம் என்று நம்பி வந்து அக்கா, நம்ம வீட்ல மட்டும் தான் லைட் இல்ல. அப்படியா? இப்ப மதுவும் வந்துட்டா. நீங்க ஏதாவது சொன்னீங்களா சார்? இல்ல, நான் வந்த உடனே லைட் போயிடுச்சுன்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. லைட் போயிடுச்சுன்னா என்ன? முகத்துல சந்தோஷம் வந்துருச்சுல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன பார்த்ததும் அவ சந்தோஷப்படுவான்னு சொன்னல. எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரு. உண்மைதானே? ஆமாக்கா, இவர் சொல்லிட்டு இருந்தாரு, இவர் முகத்தை பார்த்ததும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு. ரொம்ப நிறைய. அப்புறம் இந்த
ஃபியூஸ் ரூம் எங்க இருக்கு? ஃபியூஸ் ரூமா? இது சின்ன வீடுங்க. ஃபியூஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும்? ஃபியூஸ் பாக்ஸ் தான். சரி வாங்க ஆர்த்தி எடுத்துருவோம். நான் போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. சீக்கிரம் கொண்டு வா. ஏய், என்ன? நான் உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I want to give all the happiness in the world. அதை நான் கொடுக்கவே இல்ல. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நீ சரியா தான் சொன்ன. இது சின்ன வீடு இல்ல. You deserve a big house. பெரிய வீடு, பெரிய வண்டி, உன் லைஃப்ல எல்லாமே பெருசா இருந்திருக்கணும். I really wish for that. நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சௌகரியத்தையும் உனக்கு கொடுக்க விரும்புறேன். எல்லா சந்தோஷத்தையும். எனக்கு எதுவும் கொடுக்கலன்னு நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? எனக்கு பணம், காசு, நகை இதெல்லாம் முக்கியமே இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு உங்களோட மனசுதான் பங்களாவை விடவே பெருசு. நீங்க என் கழுத்துல கட்டி இருக்கிற இந்த மாங்கல்யம் எந்த விதமான டைமண்டையும் விட விலை உயர்ந்தது. கார்ல போறதை விட உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இருந்தா அதுவே போதும். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமையானது. ஐயோ இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் நீங்க இப்படி? இங்க பாருங்க, இப்ப நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். வேற என்ன வேணும்? Crying idiot. எஸ். ஓ, 20 வருஷம் அடக்கி வச்சிருந்தல, அது எல்லாம் இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு. இப்ப நாம சந்திச்சிட்டோம்ல, சோ இனிமே நம்ம பிள்ளைங்களையும் மீட் பண்ணணும். இப்ப தனித்தனி வீட்டுல இருக்கிறோம், ஆனா எல்லாம் ஒரே வீட்டுல நாம இருக்கணும். நாம 2 பேரு, நமக்கு 2 பேரு, இன்னும் 200 நமக்கு. என்ன? நானும் இததாங்க விரும்புறேன். நானும் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை கட்டி பிடிக்கணும். எப்ப நீங்க அவளை கூட்டிட்டு வருவீங்க? இதுல என்ன இருக்கு? ஆனா அவங்க ஒரு நல்லவங்களே கிடையாதுன்னு உங்களால ஏன் டாடி புரிஞ்சுக்கவே முடியல? She ruined my life. She ruined my childhood. of course. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் பெரிய பொண்ணை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன பொண்ணை மீட் பண்ண வைக்கிறேன். இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்டோட வீட்ல தீபாவளி பார்ட்டி, அதான் அங்க போயிருக்கா. சரி, அவ வந்தா அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லட்டுமா? உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. சரி வாங்க ஆர்த்தி எடுத்துருவோம். ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ண போறியா? கடவுளே, இந்த தீபாவளிக்கு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, எங்க வாழ்க்கையில இனிமே நீங்க வெளிச்சத்தை கொடுக்கணும். ஹேய், நீ கடவுள்கிட்ட நம்ம சந்தோஷத்தை கேட்டல. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ப்ராப்ளம் என்ன? நம்ம மனசும் சேர்ந்துருச்சு, நிரந்தரமா ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்ப நீங்க எதுவும் கேட்கல? நம்ம 2 பேர் மனசுலயும் ஒரே விஷயம் தான் இருக்கு. கேட்க கூடாது. பறிச்சுப்ப. என் கையெல்லாம் பிடிக்காத. ஒரு நிமிஷம் வா. சரி, நான் விட்டுறேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அவன் இந்த சஞ்சு இருக்கான்ல, சஞ்சு, அவன் நல்லவனே கிடையாது. அவன் ஒரு பொம்பளை. ஆக்சுவலி இது நான் சொல்ல வேண்டிய லைன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, உன்னோட பேரை கிளியர் பண்றதுக்காக இன்னொருத்தர் பேரை கெடுக்க பாக்குறாரு தானே? ப்ளீஸ் டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவனை நான் என் கண்ணால பாத்துருக்கேன். He is not a good person. So I can manage. Of course you can manage, but please listen to me. அவன் உன்கிட்ட எந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கானோ. ஃப்ளர்ட் பத்தி தயவு செஞ்சு நீ பேசாத. அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கிறது இல்ல. இங்க வந்திருக்கிற எல்லா பொண்ணோடையும் தான் நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. அதனால உன் பேர் இங்க கெட்டு கிடக்கிறதுனால மத்தவங்க முன்னாடி நீ நல்லவனாக பார்க்காத. உனக்கு அப்படி சொல்ல ரைட்ஸே கிடையாது. Stop it. பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கும் ஃப்ளர்ட் பண்றதுக்கும் எவ்வளவு லிமிட்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நான் எப்பவும் கிராஸ் பண்ணது கிடையாது. அது உனக்கு தெரியல. நான் அத பத்தி நான் சொல்றேன். எனக்கு நல்லா புரியுது, ஆனா உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. உனக்கு எல்லா பொண்ணுங்களும் டைம் பாஸ். Shut up. Stop crossing your limits. Again, stop it. Again? Yes. அன்னைக்கு நீ கம்ப்யூட்டர் ரூம்ல பண்ணது தான் நீ இன்னைக்கும் இங்க பண்ணிட்டு இருக்க.
ஒருவேளை உன்னோட லிமிட்ஸ் நீ மறந்துருந்தீனா அந்த லிமிட்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். என்ன சொல்லட்டுமா? நீ என்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்க. நான் பேசுறது உனக்கு பிடிக்கலனா நீ என்ன எவ்வளவு பேசிருக்க? என்னோட கேரக்டர் பத்தி நீ எவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்க. நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேனே, எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். And you know what? நான் என்னைக்காவது உன்னோட கேரக்டர் பத்தி தப்பா பேசிருக்கேனா? நாளை என்ன பத்தி எல்லாம் அப்படி யோசிக்கவே நான் மாட்டேன். உன்னை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என்னோட டைப்பே கிடையாது. நீ என்னோட லிஸ்ட்ல என்னைக்குமே இருந்தது இல்ல. எனக்கு தெரியும் நான் உன்னோட டைப் கிடையாது. உன்னோட லிஸ்ட்லயும் இல்ல. I'm glad got it. ரொம்ப சந்தோஷமா இருக்குல? மத்தவங்க உன்னை ஃப்ளர்ட் பண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்குமோ? இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உனக்கு அப்பவும் புரியலனா மறுபடியும் வேணா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பையன் உன்ன மாதிரி இருந்தாலும் சரி, அவன மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு ஃப்ளர்ட் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. நீ ஒண்ணும் பணக்காரங்களை வெறுக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியவே இல்லையே. Just shut up, ரன்பீர். You shut up. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆனா நீ அவ என்னமோ உன்னை ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தெரியல. நீ தான் அவனை ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உனக்கு அப்படித்தானே தோணுது? சரி, அப்படியே வச்சுக்கோ. நான் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளர்ட் பண்றது பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு, பதில் சொல்லு. நான் நினைச்சேன் நீ மத்தவங்க மாதிரி இல்லைன்னு. அது ஏன் தப்பு தான். எஸ், ஐ வாஸ் ராங். நீயும் அப்படியே தான் இருக்க. யூ நோ வாட்? ஐ ஃபெட் அப். போ, நீ போ. உனக்கு சரின்னு பண்றத நீ பண்ணு. என்ன வேணுமோ பண்ணு. நான் போறேன். அவன் எப்படி இருந்தாலும் உன்னை விட பெட்டரா தான் இருப்பான். அப்ப போ, போய் தொலை, போய் பாரு. இங்க ஏன் நின்னுட்டு இருக்க? இங்க இருந்து போ. எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ நான் போவேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? ரிடிகுலஸ். இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களா? மறுபடியும் ரன்பீர் கூட சண்டை போட்டுட்டேன். இது வழக்கமா நடக்கிறது தானே. ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு சீரியஸா ஃபைட் பண்ணது இல்ல. இப்படி கட்டிப்பிடிக்க ஏதாவது காரணம் தேவையில்ல. ஐயோ, அதெல்லாம் உங்க கால். நீங்க என்னோட புடவை மிதிச்சிட்டீங்க. எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ற? நடந்தது நல்லதுக்கு தானே. ஏய், இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ என்னை விட்டு தள்ளி போனா எப்படி உன்னை என்கிட்ட இழுக்கிறதுன்னு. உன்னோட நல்ல விஷயங்களை என்கிட்ட வச்சுக்கும் போது நீயே என்கிட்ட வந்துருவ. எப்படின்னா உன்னோட துப்பட்டா இல்லைன்னா உன்னோட இதயம். இங்க உன் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல ரொம்ப லவ் வருதுல்ல? அதெல்லாம் இல்ல. ஏய் ஸ்வீட்டி, லாஸ்டா எப்ப இவ்ளோ சீரியஸா நீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை விட்டு தூரமா போனல. உன் கூட இருக்கும்போது தான் நானா இருக்கேன். மத்தவங்க முன்னாடி இருக்கும்போது பிரேம், அபிஷேக், மெஹராவா இருக்க. அது அவங்க விரும்புறாங்க. உன் கூட இருக்கிறது யாருன்னா அது உன்னை விரும்புறவன், உன்னை லவ் பண்றவன், உன்னை. அங்க பாருங்க. புடா இடியட். ஃபியூஸ் பாக்ஸ். ஏய், என்ன? சீக்கிரம் வாங்க, இங்க தான் இருக்கு. இதோ இங்க பாருங்க. இந்த ரூம்ல இருட்டு செமையா இருக்கு. என்ன சொல்ற? ஃபியூஸ் பாக்ஸ். நான் ரொமான்டிக் மூட்ல இருந்த நீ என்ன எலக்ட்ரிஷியன் ஆக்குற? தீபாவளி அதுமா வீடு இருட்டா இருக்கு. முதல்ல லைட் சரி பண்ணுங்க. சோ என்ன எலக்ட்ரிஷியன் ஆக்கிட்ட? அப்போ உனக்கு கூட பெருசா வேணும். அட, அங்க பாரு. என்னாச்சு? எலக்ட்ரிக் பாக்ஸ்னு தெரியும். இதுக்கு மூளை இருக்கணுமா என்ன? இது புடி. கொஞ்சம் பின்னாடி இரு. லைட் சரியா காட்டு. பாத்து மெதுவா. இந்த ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா? என்ன? நான் செக் பண்ணி பார்த்தேன். என்ன செக் பண்ணீங்க? எனக்கு ஷாக் அடிச்சா நீ என்ன கட்டி பிடிப்பியா இல்லையான்னு செக் பண்ண. உங்களுக்கு ஷாக் அடிச்சா உங்களுக்கு பிடிக்காம என்ன பண்றது? கரண்ட் ஷாக் அடிச்சா கட்டைய தேடணும். கட்டைய கொண்டு வந்து உங்களை இல்ல இந்த அடிக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் குட். நீ பிக்சர்ல எல்லாம் பார்த்தது இல்லையா? ஷாக் அடிச்சதும் பின்னாடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுப்பா. நீ அந்த மாதிரி பண்ணு. ஷாக் அடிக்கல இருந்தாலும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்ததுல. கட்டிப்பிடி. கம் ஆன், கட்டிப்பிடி. பாபா, என்னாச்சு? என்ன சரி பண்ணுங்க. இரு பாக்குறேன். இது ஒண்ணும் பெருசு இல்ல. இன்னும் எரியலையா? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? அட, என்னடா இது? என்ன அட, சத்தம்? அதான் அந்த சத்தம், அந்த மாதிரி சத்தம்.
மறுபடியும் ஐ ஆரம்பிச்சிட்டீங்களா? சீரியஸ். அது என்ன சீரியஸ் என்ன எனக்கு தெரியும். சீரியஸ்னு எனக்கு தெரியும். நான் என்ன சத்தம் கேட்பேன், அதுக்கு நீங்க என்னோட இதயத்தோட சத்தம் உனக்கு சொல்வீங்க. என்ன பைத்தியமா? அப்ப நான் சொல்றது பொய்ய நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி தீபாவளி சமயத்துல இந்த பேய் அது இதுன்னு ஆக்டிவேட் ஆயிடும். ஆ? இப்ப கேட்டுச்சா? நிச்சயமா கேக்கலையா? அட என்னப்பா இது? நீ ஏன் பின்னாடி போற? பயன கிட்ட வருவாங்க, கட்டி பிடிச்சுப்பாங்க. சொல்றல அது உன் பக்கத்துல தான் இருக்கு. உங்க பின்னாடி இருக்கு. ஓ நோ, போய் சொல்றேன். இருக்கு இல்ல. என்ன பிடிச்சிருச்சு, என்ன பிடிச்சிருச்சு. என்ன ஈன்னு கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது இப்படி பின்னாடி அடிப்பாங்களா? பாத்தியா, பிசிக்கல் டச். பேயெல்லாம் இருக்குமா என்ன? எல்லாரும் இப்படித்தான் பயப்படுவாங்க. அது யார் நீங்க பாரு. நீங்க தானே சொன்னீங்க ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு. நீங்களே அப்புறம் சத்தம் வந்து கேட்டுச்சுதான். அது பேய்னு நினைச்சுப்பியா நீ? கில்லரா இருக்கும், கிட்னாப்பரா இருக்கும். அடிக்கடி நம்ம லைஃப்ல வருவாங்க. அட என்னது? என்ன பண்ற நீ? தீபாவளி ஆஃபர் இவளுக்கு தான். நீ ஏன் கட்டி பிடிக்கிற? உன்னை அடிக்கிற அடியில செவுத்துல போய் போட்டோ ஃப்ரேம் ஆயிடுவ. இவ பேய கூப்பிடறாளா இல்ல விரட்டுறாளா? விரட்டுறா. சரி போ மது. இவ காலியம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, பயம்படுத்துற முத. ஹலோ ஹலோ டாட், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டேன். உங்க ரூமுக்கு போனேன், அப்புறம் கார்டனுக்கு போய் பார்த்தேன். அது நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில வந்திருக்கேன். இம்பார்ட்டன்டான வேலை, அதுவும் என்ன விட உங்களுக்கு. உன்னை விட இம்பார்ட்டன்ட்னா எனக்கு என் லைஃப் தானே. அப்புறம் என்னோட லைஃப் நீதான், அது உனக்கு தெரியும். அப்ப நீங்க இங்க தானே இருந்திருக்கணும். வேற எங்க போனீங்க? டாடி ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஆனா அது முடிஞ்சா நான் இருக்கிற இடத்துக்கு உன்னால வர முடியுமா? எனக்கு டாடி எப்படியாவது இங்க வந்தாக்கணும். அப்பதான் அவரால் அதை கண்ணால பார்க்க முடியும். அவரோட ஃபேவரட் பிராச்சியோட ஸ்டோரிய. ஹலோ, ஆர் யூ தேர்? டாட், நான் வந்துடுறேன். ஆனா என்ன? ஆனா நீங்க வந்து இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போகணும். அது உங்களால முடியுமா? அப்பதான் நான் வருவேன். நீ என் கூட வருவியா? நிச்சயம் வரேன். வை நாட்? ரியா பிரக்யாவை பார்த்தா பிரக்யா அவளுக்கு அவ்வளவு பாசத்தை காட்டுவா. அவ மேல இவ வச்சிருந்த ராங் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அடியோட போயிடும். அஃப்கோர்ஸ் உன்னை நான் பிக்கப் பண்ண வரேன். ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். என்னாச்சு? ஒண்ணுல சும்மா ஒண்ணுல சந்தோஷத்துல வர கண்ணீர் தான். இது போலி. உனக்காக நான் உன்னை கொண்டு வர போறேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இங்கே வெயிட் பண்ணு. ஆனா திடீர்னு நீங்க இப்படி? இது சர்ப்ரைஸ். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அந்த சந்தோஷத்தை விட உனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சுக்கோ. நீ எங்கேயும் போயிடாத, நான் இதோ வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. எங்க நான் மிஸ்டர் மெஹரா வீட்டுக்கு வேற போகணும். போன் நம்பர். அட அக்கா, அவர் போயிட்டாரா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களும் கிளம்புங்க. அவர் சார் வந்தாருன்னா நீங்க வெளியில போயிட்டு வருவீங்கன்னு சொல்லிடுறேன். அப்புறம் சகானாவும் பிராச்சியும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க இல்லையா? நீங்க கிளம்புங்கக்கா. சரிதாம்மா வேற அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ நான் அங்க போய் தான் ஆகணும். அவர் திரும்ப வந்தாருன்னா அவர் எங்கே இருக்க சொல்லு. சரியா? சரிக்கா, நான் போய் சீக்கிரம் நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க வச்சிருங்க. Once again, முடிஞ்சது. அப்புறம் முதல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல, முதல்ல நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபைன்.
நீ ரித்திக் விஷயத்துல ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஹலோ பூரம், நீங்க எங்க இருக்கீங்க? அது வந்து நான் கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வெளியே வந்திருக்கேன். நீ பார்ட்டிலே இரு, நான் வந்துடுறேன். பாய். நீங்க போ. நீங்க ஏன் போய் சொன்னீங்க? திஷா, நான் எது சரி தப்புன்னு பார்க்க விரும்பல. அதனால அது ரெண்டுத்துக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சரியும் இல்ல, தப்பும் இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமா? ஏன்னா சீரியஸ்லி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எங்க வீட்ல தீபாவளி பூரம் நிஜமாவே வெளியில போயிருக்காரா இல்ல திஷாவை மீட் பண்ண போயிருக்காரா? ஐ மே பி ராங். இல்ல ஆனா பூரம் விஷயத்துல என்னோட திங்கிங் தப்பா இருக்காது. அவர் திஷாவை தான் பார்க்க போயிருப்பாரு. ஐ வில் கோ அண்ட் செக் திஸ் அவுட். வாட் இஸ் ராங் வித் யூ? உன்னால பார்த்து வர முடியாதா? இங்க பார்ட்டி நடக்குது. இது ஒன்னும் பார்க்க கிடையாது. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்து வரதுக்கு. கேர்லெஸ் கேர்ள் வந்து மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டா. அவ உங்களோட பேரன்றதுனால உங்கள மாதிரி தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன மாதிரின்னா நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம பேச்ச மாத்தாதீங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தான். பாட்டி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அப்புறம் பேர பசங்க நல்லவங்களா இருப்பாங்க. இவ வாயால ரிஷின்னு பேரை சொன்னா கூட என்னால தாங்கிக்க முடியல. இவங்க இந்த டைம்ல எங்க வெளியில போறாங்க? வண்டி பக்கத்துல நிக்காத. அட, காரை டச் பண்ணா கார் ரிப்பேர் ஆயிடுமா? நின்னுட்டு தானே இருக்கோம். யூ ஷட் அப், ஓகே? அண்ட் ஐ வில் டாக் டு யூ லேட்டர். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அப்புறம் ஒரு நாளைக்கு என்கிட்ட டைம் இருக்காது, அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஐ see you later. அட, அவ காதுல விழுந்துருச்சு போல இருக்கு. வா வா. அந்த ஆரஞ்சு கலரை நீ பிராச்சிக்கு கொடுக்கணும், பிளாக் கலரை நீ குடிக்கணும். ஆரஞ்சுல தான் மயக்க மருந்து இருக்கு, அத பிராய்ச்சி குடிக்கணும். ஏதாவது எடுத்துக்க வேண்டியதானே? இல்ல இட்ஸ் ஓகே, நீங்க குடிங்க. நீங்கன்னு சொல்றது எனக்கு எப்படியோ இருக்கு. எடுத்துக்கோங்க. நான் இப்பதான் குடிச்சேன். ஐம் குட். அட, அதுக்கு இல்ல, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இதை சாப்பிட்டா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, ஓகே. பூரப்போட கார். I was right. ஷிட், நோ 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 நோ. பூரப் திஷாவோட வீட்டில் அப்புறம் ஆலியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் ஆலியா கிட்ட போய் சொல்லியிருப்பான். அப்புறம் இப்போ மாட்டிக்கிட்டானா ஆலியா உள்ள போனாலும் சரி, பூரப் வெளியில வந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாயிடும். நோ 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 நோ. பிக் அப் த ஃபோன் பூரப், பிக் இட் அப். ஐயோ, இந்த பூரப் ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறானே. பெரிய பிரச்சனையாயிடும். ஹலோ. ஆலியா, ஏதாவது முக்கியமான வேலையா? என்னது?
அது வந்து நான் பூரப்புக்கு ஃபோன் பண்ணேன். அவன் இப்ப வாஷ்ரூம்ல இருக்கானா? ஏதாவது முக்கியமான வேலைன்னா சொல்லு, நான் அவனுக்கு மெசேஜ் கொடுத்துட்றேன். ஓ சரி, எனக்கு ஒரு வேலை செய்ய முடியுமா? நீ வந்து செக்டர் 28 ரோஷினி நகருக்கு வர முடியுமா? அது திஷாவோட வீடு தான். நானும் பூரபும் அங்கதான் இருக்கோம். பூரபுக்கு உன்னோட ஒப்பீனியன் ஏதோ வேணுமா? அதனால ஒப்பீனியன் ஏன் போன்ல வாங்கணும்? அத நேர்லயே பேசினா நல்லா இருக்கும்ல, அதான் கேட்டேன். சோ யூ கமிங் ரைட்? அது சரி. இப்ப பூரப் அண்ணன் கூட தான் இங்க வந்திருக்காரா? யா, நான் இப்பவே கிளம்பி வரேனா? அட பாவம், உன்னால எப்படி வர முடியும்? உன்னால எப்படி வர முடியும்? அந்த கிளையண்ட்டை நீ வேற மீட் பண்ணல, அதான் அந்த ஃபினான்ஷியர். அவரை இப்ப விட்டு வர்றது பிசினஸ்க்கு நல்லது இல்லல? வாட் டு யூ திங்க்? எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னா. ஓகே, நம்ம வீட்லயே மீட் பண்ணுவோம். இப்ப நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓகே, பை. அவளுக்கு பிசினஸ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் அப்புறம் தான். இது ரொம்ப குடிச்சிட்டேன். நான் இது ட்ரை பண்றேன். அச்சோ, அவ ட்ரிங்க்ஸை மாத்தி எடுத்துட்டா. இப்ப என்ன பண்றது? பிளான் ஃபெயில்ட். பிளானை இப்ப கூட பண்ணலாம். அந்த சஞ்சு அவன் மூளை யூஸ் பண்ண இல்ல, வேண்டாம், இதை நீங்க குடிக்க கூடாது. அது என்னால அந்த ஆரஞ்சு குடிக்க முடியாது. அந்த ஆரஞ்சை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் இதை நீங்க குடிச்சீங்கன்னா அப்போ நான் இதை குடிக்கிறது. அதான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே, இங்க கொஞ்சம் வாங்கல. உங்களுக்கு இதுதானே வேணும்? ஓகே, மேட்சிங் நல்லதா போச்சு. ஒரு நிமிஷம். இங்க என்ன நின்னுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எடுங்க, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் டு டாக் டு ஹிம். எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ், தேங்க்யூ. யூ நீட் டு டாக் டு மீ. யா, கேன் ஐ ஹேவ் திஸ் ட்ரிங்க்? இத நான் எடுத்துக்கட்டுமா? உனக்கு இது என்னோடது. இது நான் குடிக்கணும். இது ஆரஞ்சு ஜூஸ் தானே, கொடுங்களே. அட, ஆரஞ்சா இருந்தா என்ன ஜூஸா இருந்தா என்ன? இது என்னோடது. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கையில பார்த்த உடனே எனக்கு இது வேணும். என்ன பார்க்கணும்னாலோ இல்ல பேசணும்னாலோ என்கிட்ட தைரியமா வந்து சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? Now give it to me. நீ எதுக்கு இத குடிக்கணும்? நான் புதுசா எடுத்துட்டு வர சொல்றேன். வெயிட்டர். No. I'm okay with this. I'm fine. Thank you. Are you sure? Yeah. Okay, cheers. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. நீயும் ஹேண்ட்ஸமா இருக்க. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. Take care. Yeah. ஆரஞ்சு ஜூஸ் கீழே போட்டியா? பார்த்து வந்திருக்கலாம்ல. I'm sorry. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் இதை கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, இந்தா உன்னோட ஆரஞ்சு. Thank you. ஆரஞ்சு ஜூஸ்னு. சொல்லுங்க மேம். நீ சீக்கிரமா கிச்சனுக்கு வா. இதோ வரேன் மேம். அதாவது நீ என்கிட்ட போய் மட்டும் தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட, அவ்வளவுதானே? பொய்யா? புரியல. என்னது புரியலையா? ரித்திகை பத்தி என்கிட்ட எதுக்காக போய் சொன்ன? இங்க பாருங்க, நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. இன்னைக்கு தீபாவளி, நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. ரித்திகை ஏன் இன்னும் வரல? நான் தான் சொன்னல அவன் வந்துடுவான்னு. வரதுக்கு லேட் ஆகலாம், அவ்வளவுதான். ஆனா ரித்திக் சீக்கிரமா வந்துருவான் தான் நீ சொன்ன. அவன் இங்க தானே இருக்கான். அவன் எதுக்காக இங்க இருக்கணும்? எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணா இருப்போம். இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காதீங்க ப்ளீஸ். நீ எதுக்கு இவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்க? ஏன்னா நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா இல்ல ரித்திக்க லவ் பண்ற விஷயத்த உன்னால ப்ரூஃப் பண்ண முடியலையா? பிகாஸ் ஐ நோ உங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு. இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட ரித்திக்க பத்தி சொன்னது எல்லாமே பொய். என்ன? டெல் மீ frankly. Tell me. Yes, you absolutely wrong. திஷா, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. திஷா பாருங்க, ரொம்ப தூரத்துல இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். அப்புறம் நாளைக்கு இங்க இருந்து போயிடுவேன். நான் சொல்ற எதையாவது கேளுங்க. நீங்க இதை குடிக்கலன்னா அப்ப நீங்க என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம். ப்ளீஸ். Thank you. ஐயோ, நீங்களும் எடுத்துக்கோங்க. எங்க போயிட்டாரு அவரு? அது ஆரஞ்சு இல்ல, அதனால அதை எடுத்துட்டு முன்னாடியே போயிட்டாரு போல. நான் தான் ஆரஞ்சு குடிக்க மாட்டேனே. ஆமா, ஆனா நீங்களும் ஏதாவது குடிங்க. இந்தாங்க. வேண்டாம் 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 வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். இதோ நானும் வாங்கிட்டேன். குடிங்க. என்ன இது, குடிக்க மாட்டேங்கிறீங்க? குடிங்க, நான் வேணா குடுக்குறேன். குடுங்க குடுங்க. ப்ளீஸ் 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 குடிங்க. என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்ன ஆச்சு திடீர்னு? உங்களதான்? இல்ல, ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு ஹெவியா இருக்கு இங்க. உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. ஆர் யூ ஓகே? ரன்பீர். எஸ், அவ அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டா. மெதுவா மெதுவா. இந்த தண்ணியை குடி. மெதுவா 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 குடிமா. இங்க பாருங்களேன், இங்க உங்க ட்ரெஸ்ல ஏதோ பட்டிருக்கு. எங்க? அங்க இல்ல, இதோ இங்க. இதோ இங்க ஏதோ பட்டிருக்கு பாருங்க, பாத்து. எங்க? இதோ இந்த இடத்துல தான். ஓ, ஐயோ, இது மஸ்டர்ட் நினைக்கிறேன். ஆமா, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். சரி, பாத்து பாத்து. ஹாப்பி தீபாவளி. ஏய், நீயா? ஏன், நீ யாருன்னு நினைச்ச? நான் என்ன நினைச்சேன்னா, அது வந்து என்ன நினைச்சீங்களோ அது சரி. ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஹாப்பி தீபாவளி. எங்க போயிருந்த நீ? போலீஸ் கூட ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. நீ இப்பயே ஆரம்பிச்சிட்டியா? உள்ள வரவிடு, குடிக்க தண்ணி குடு. சாரி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, நான் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். தேங்க்யூ. இப்படி சொன்னா எப்படி? தீபாவளி அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். சரியா தான் சொன்ன. இவன் இங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் சொன்னேன்ல. சரி, உனக்கு என்ன விருப்பமோ குடு, சாப்பிட்றேன், குடிக்கிறேன். ஏய், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். and you look so nice. எல்லாத்துக்கு காரணம் இந்த ஐயா தான். எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறேன், இவன் போன் எடுக்கல. சரி, உன்னையும் மீட் பண்ணலான்னு உள்ள வந்துட்டேன். நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு எந்த காரணமும் அவசியம் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் எந்த நேரத்திலயும் வரலாம். I am sorry. That's true. That's correct. Sorry. I am sorry. Of course. சோ நான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸும் காஃபியும் கொண்டு வரட்டுமா? No sweets. குர்தால ரொம்ப டைட் ஆயிட்டு இருக்குமா? இதான் வேணாங்கிறது. தீபாவளி அன்னைக்கு எதுவும் சாப்பிடாம போக கூடாது. ஓகே? and you ரித்திக், நீ வா என் கூட ஹெல்ப் பண்ணு. So sweet. Okay? வா வா, வந்து ஹெல்ப் பண்ணு. sure. ஆமா, டைட் ஆகுதுல? அக்காக்கு நீங்க விஷ் பண்ணீங்களா? அத கேட்காத. நான் இன்னைக்கு விஷ் பண்ணது இன்னைக்கு ஃபுல்லா ஞாபகம் வச்சுப்பா. ரியலி? Of course. என்ன காசிப் நடக்குது?
காசிப்னு தெரியுதுல, அதையும் நீ தெரிஞ்சுக்க விரும்புற. சீக்ரெட் எங்க 2 பேருக்குள்ள. அப்புறம் இவன் கிட்ட சொல்லவே சொல்லாத. இவ விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் இவரு யார் கூடயாவது காசிப் பண்றாரா? அட இதுக்கு வேற யாரும் அவசியம் இல்ல. அவன் கிட்ட பேசிக்கிறதையே என்கிட்ட சொல்ல மாட்டான். சோ நாங்களும் சொல்ல மாட்டோம். Why should I tell him? என்ன? ஆஹா, நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரித்திக் கண்டிப்பா ஏடோ குடம் பண்ணிடுவான். ஓ யா யா. நைஸ். அப்புறம் அது என்ன சீக்ரெட்? ஏன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேரும் இப்படி பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் லைக் early days. சரி அதெல்லாம் விடு. எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறேன், ஏன் போன் எடுக்கல? நல்ல வேளை நான் வந்த, இல்லனா பெரிய பிரச்சனையில மாட்டிருப்ப நீ. அப்புறம் ஹெல்ப்புக்கு நீ எனக்கு போன் பண்ணி இருக்கணும். ப்ராப்ளமா? என்னாச்சு? ஆலியா. என்ன? நீங்க இருந்தது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. So please dim the lights. ஓ பிராய்ச்சி, நீங்க வந்துட்டீங்களா? இத பாருங்களேன், இங்க மாட்டிக்கிச்சு. என்னோட குர்தா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். இந்த பாட்டியும் மீராண்டியும் எங்க போனாங்கன்னே தெரியல. இருக்கட்டும் விடு. எப்படியும் டிராமா ஸ்டார்ட் ஆக போகுது. நீ என்ன நினைக்கிற? பிராக்சியும் சஞ்சயும் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருப்பாங்க? நானும் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ரியாவும் அவன் வேலையை முடிச்சிருப்பா. என்ன பண்ற? என் கையை விடு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதான் உங்க கையை பிடிச்சிருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க. கையை விடு விடு. கையை விடுறதுக்கு இல்லை, உன் கையை நான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்க இருந்து உன்னை நான் என் மனைவி ஆக்கிட்டு தான் கூட்டிட்டு போவேன். இந்த கையில அந்த கையை பிடிச்சி கூட்டிட்டு போவேன்.